ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சண்டே விலாக். நானும் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறோம். சண்டேல தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் டைமு. அதனால் சண்டே முழுக்க முழுக்க மாடி தோட்டம் இல்லைனா கீழே இருக்க வீட்டு தோட்டம் இதுதான் எங்களுடைய வேலைகளாக இருக்கும். மாடி தோட்டத்துக்கு மண் கலவை தயார் பண்ணப்போ தண்டுக்கீரை விதை வந்து மிக்ஸ் ஆகிருந்துருச்சு போல இருக்குது. அது எங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிகள்லையுமே பார்த்திங்கன்னா கீரை வந்துருந்துச்சு. பார்த்தா நல்லா பசுமையாகவும் நல்லாவும் இருந்துச்சு. எங்களுக்கு அதை வந்து பிடுங்கி போடவே மனசு இல்லை. ஏன்னா இன்னொன்று சம்மர், இனிமேல் போய் காய்கறி அதில் போடுறதுக்கு பதிலாக அது கீரை அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எல்லாமே தண்டுக்கீரை தான். அதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லஞ்சில் வந்து தண்டுக்கீரை இருக்கும். எங்கள் மாடித்தோட்டம் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தான் செஞ்சிட்ருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. கீரை அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா பெருசாகிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. அதில் வந்து பூவெல்லாம் விட்டு நமக்கு வந்து விதை விட ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதில் அவ்வளோவும் நம்ம விதை எடுக்க முடியாது. அதனால் இதை எடுத்துடலாம், இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து அந்த வேலையை பார்த்தோம். கீரையை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிறைய சத்துக்களை மண்ணிலேருந்து எடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் மண் கலவையை வந்து ரெடி பண்ணால் தான் அடுத்த பட்டம், இப்போ ஆடி பட்டத்துக்கு நம்ம காய்கறி போடுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம் அதெல்லாம் சேர்த்து நான் மண் கலவையை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். தரையில் வைக்கிற செடிகளை விட தொட்டியில் வச்சு வளர்க்குற செடிகளில் நிறைய நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. அதனால் சண்டேனா முழுக்க முழுக்க எங்களுடைய கவனம் வந்து இந்த செடிகளை பராமரிக்கிறதுலே இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செடிகளை பராமரிக்கிறோம். அது ஏதாவது செடிகள் சரியாக வளரலை, இல்லை செடிகள் இறந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் செடிகளுக்கு பராமரிப்பு ரொம்ப அவசியம். ரோஜா செடிகளுக்கு தொட்டிகளில் இருக்க மண்ணை கிளறி விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து மண்புழு உரம் வைக்கிறாங்க. முட்டை ஓடை வந்து நாங்கள் அப்பப்போ வந்து பவுட்ராக்கி அதையும் ரோஜா செடிகளுக்கு வழக்கமாக போட்டுட்டு வருவோம். நமக்கு இந்த செடிகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லை. பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. வேர் வந்து அப்படி பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேரெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து பிடுங்கினாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்து நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கணும். நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், மனசே இல்லை. அப்புறம் இப்போ வந்து சரி எடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலை வந்தோடனே தான் எடுக்க ஆரம்பித்தோம். எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள், என்னை விட உயரமாக இருக்குது. அது நம்மளாக விதை போட்டு வர்ற செடிகளை விட அதுவாக முளைச்சி வர்ற செடிகள் ரொம்ப நல்லா வருது. இங்கே வந்து பாகல் கொடி இருக்குது. அதுக்கப்புறம் கிர்னி பழம் அது வந்து அதுவும் நல்லா இருக்குது. தர்பூசணி வந்து அதுவும் விழுந்து முளைச்சது இருக்குது. அப்புறம் புதினா, அது வந்து நாங்கள் புதினா வாங்கினதுக்கப்புறம் அதை ஆஞ்சிட்டு அதை ஊனி வச்சது சூப்பராக வந்துட்டுருக்குது. ஒரு தொட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 5 செடியாவது தண்டுக்கிற செடி இருந்துச்சு. அதை பிடுங்குறாங்களையும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என்னாலையும் பிடுங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம லீவு கிடச்சிச்சின்னா அந்த வாரத்தில் என்ன மாதிரி வேலைகள் செய்யலாம்னு முன்கூட்டியே திட்டமிடுவோம். நல்ல வேலைக்கு ஹஸ்பண்டுக்கும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை விட அவருக்கு தான் சொல்லப்போனால் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அதில். அதனால் அந்த வேலைகளை வந்து செய்கிறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. எங்களை பார்த்துட்டே ஆத்விக்குக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவருக்கும் வந்து கார்டனில் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ சின்ன சின்ன உதவிகள் செய்வார். கிட்டத்தட்ட எல்லா செடிகளையும் வந்து இன்றைக்கி எடுத்தாச்சு. ஒரு செடியை மட்டும் அப்படியே விட்டுட்டோம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கீரை விதையோ இல்லை காய்கறி விதையோ எதுவாக இருந்தாலும் நம்மள்கிட்ட வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுலேருந்து விதை எடுக்கிறது ஒரு சந்தோஷம்தான், நம்மளுடைய விதைகள் அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த தண்டுக்கீரையோட விதைகளை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து அடுத்த பட்டத்துக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு செடியிலேருந்து எவ்வளோ விதை வந்திருக்கு பாருங்கள். என்னுடைய ஆஃபீஸில் என் கூட வேலை பார்க்குற திரு ராம்தாஸ், அவர் வந்து ஒரு இயற்கை விவசாய பயிற்றுனர். அவர் வந்து குதிரவாளி நாற்று வந்து அவரோட மாடி தோட்டத்தில் போட்டிருந்ததை எனக்கு கொஞ்சம் நாற்று கொடுத்தாரு. அதில் ஒரு நாற்றை எப்படியோ காப்பாற்றி இவ்வளோ பெரிய செடி ஆக்கியாச்சு. இந்த செடியிலேருந்து நான் வந்து அவருக்கு விதை எடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும்னு இருக்கேன். இது பாருங்கள், இது வந்து தினை. இதுவும் தானாக விழுந்து முளைச்சது. இதெல்லாம் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணலை, அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் விதை எடுக்கணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டோம். தண்டுக்கீரை செடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கூட்டிகிட்டு மற்ற செடிகளுக்கு தண்ணி விடணும், அந்த வேலை தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஈவினிங்கில் அதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாடியிலேருந்து கீழே வந்துட்டோம். இப்போ கீழே வந்து நம்மள்ட்ட நிறைய வந்து ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, இன்டோர் பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. வயநாடு போனப்போ கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம், அது அப்படியே இருந்துச்சு. சரி ரீபாட் பண்ணுற வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம்.
வயநாட்டில் வாங்கின செடிகள் திருச்சியிலையும் கிடைக்கும். ஆனாலும் நாங்கள் ஏன் அங்கே வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால் அங்கே வாங்கினோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மழை, எப்படி இருக்க போதோ செடிகள்னு நினச்சோம். நல்லபடியாக எல்லா செடிகளும் இருக்குது. அதனால் இப்போ வந்து ரீபாட் பண்ணுறோம். தொட்டிகள் கலர்ஃபுல்லாக இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. செராமிக்லேயோ இல்லை இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லான தொட்டிகள் வைக்கிறப்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வாங்கிட்டு வர்ற செடிகளில் சில செடிகளை மட்டும் பிரித்து ரெண்டாக கூட வந்து 2 தொட்டிகளில் வைக்கலாம். அதை தான் வந்து இப்போ 2 தொட்டிகளில் பிரித்து வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கோகோ பீட்டு, அப்புறம் பேர்லைட்டு, மண்புழு உரம், இதெல்லாம் வந்து இந்த கலவையில் மண் கலவையில் இருக்குது. இப்போ ரீபாட்டிங் வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. சில செடிகள் பார்த்திங்கன்னா நிழலில் நல்லா வரும். சில செடிகள் வந்து ஓரளவுக்காவது வந்து சன்லைட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு நம்ம வந்து செடியை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ரீபாட் பண்ண செடிகளை ஓரளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வாட்டரிங், தண்ணி ஊற்றுறதுல ஒரு பெரிய கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இன்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மண்ணை வந்து நம்ம தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதில் ஈரப்பதம் இல்லைன்னா தான் தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி ரீபாட் பண்ணதுனால அதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இல்லைனா வந்து அடிக்கடி தண்ணி ஊற்ற மாட்டோம். மண்ணில் ஈரப்பதம் இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றுறது வழக்கம். இந்த இடத்துல வந்து காலையில் மட்டும் நல்லா சன்லைட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நிழல் இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறப்ப, சில பூச்செடிகள்லாம் வைக்கிறப்ப ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதனால தான் கீழே ஃபுல்லாக வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஆர்னமெண்ட் பிளான்ட்ஸ் இருக்குது. மாடியில் காய்கறிகள், மூலிகைகள், அப்புறம் சில பழ வகை மரங்கள் அதெல்லாம் வச்சுருக்குறோம். இப்போது இங்கே வேலை முடித்ததுக்கப்புறம் மாடிக்கு தண்டுக்கீரை வந்து நம்ம எடுத்ததுனால மாடி ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு நானும் ஹஸ்பண்டும் திருப்பி மாடிக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாடியில் க்ளீன் பண்ணோம். அவ்வளோ வந்து குப்பைகள் வந்து இல்லை, ஆனால் மண் நிறைய வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டாண்டு வச்சதுனால ஈஸியாக வந்து நம்ம கீழே இருக்க குப்பைகளை வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. பொதுவாகவே வந்து நம்ம வாரம் ஒரு தடவை வந்து மாடியை கூட்டிட்டோன்னா நல்லது. எந்த குப்பையும் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அந்த குப்பைகள்லாம் போய் மழை தண்ணி போகிற இடத்துல வந்து தண்ணி ஓடுற இடத்துல அடைச்சிக்கும். அதனால் நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடணும். நாங்கள் அப்படி தான் வாரம் ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். மாடியை ஃபுல்லாக கூட்டியாச்சு. இப்போ பாருங்கள், மாடி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த கீரைகள்லாம் பறித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அது மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். தண்டுக்கீரை பிடுங்கின தொட்டிகளில் கூட தண்ணி ஊற்றணும். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அதில் காய்கறி விதை போடலான் இருக்கும். அதனால் அதுக்கும் தண்ணி ஊற்றணும். எல்லா தொட்டிகளுக்கும் தண்ணி ஊற்றினோன்னே இன்றைய வேலை வந்து சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் எல்லோருக்கும் நன்றி.